கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் மாநில உரிமையை கூட்டணி சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மாநில உரிமையை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இதை நீங்க பாக்குறீங்க? சரி, அவங்க கூட்டணி தானே வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி விட வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணுமா இதுக்கெல்லாம்? நல்ல கேள்வி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் கேள்விக்கு மிக தெளிவாக அறிக்கையிலே பதில் சொல்லியிருக்கிறார். உங்கள் கட்சி உங்கள் கூட்டணி, எங்களுக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் யாரோடு போனால் என்ன வந்தால் என்ன. ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் பேசிய அரசியல் என்ன அரசியல்? திமுகவையும் திமுக ஆட்சியையும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் ஏன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற போது அந்த அரசியலுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதா இல்லையா? மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடாது என்கிற கதையாக இது நிர்பந்த கூட்டணி என்பதை விட அரசியல் வன்முறை கூட்டணி இது என்னை பொறுத்த வரைக்கும். என்னென்ன பாவம், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு யதார்த்த உண்மை என்றால், களத்தில் எங்களுக்கு சமமாக களமாடக்கூடிய ஆற்றல் படைத்தது அதிமுக. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சி என்பது அதிமுக. கூட்டணி இருக்குங்கிறத யார் அறிவிக்கணும்? அந்த பெரிய கட்சி தானே அறிவிக்கணும். இதுவரைக்கும் கட்சி தான் அதிமுக தலைமையில கூட்டணி கூட்டணின்னு சொல்றீங்க. அப்ப அவர்ல அறிவிக்கணும், ஏன் அறிவிக்கல? ரைட்டு. ஒருவேளை அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் ஒன்றிய அளவில் இருந்து வந்திருக்கிறார், பேசுனா ஒரு வார்த்தை அவர் பேசுனதுக்கு பிறகு நாங்கள் எதுக்காக இந்த கூட்டணியை வச்சிருக்கோம்னு எடப்பாடி பழனிசாமி பேசணுமா இல்லையா? அந்த உரிமை அவருக்கு உண்டா இல்லையா? கூட்டணியை அறிவிக்கிற தனது உரிமை, கூட்டணியை நாங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற தனது பேச்சுரிமை, இந்த இயக்கம் எதனால் பாஜகவோடு மீண்டும் போய் சேர வேண்டியது இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அரசியல் உரிமை, இந்த தனக்கான உரிமையையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய உரிமையை எப்படி நிலைநாட்ட முடியும்? தனக்குன்னு அந்த இயக்கம் அதிமுக என்கிற இயக்கத்திற்கான உரிமையையே அங்கே நிலைநிறுத்த முடியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி மாநில உரிமைகளை பேசுவார்? ஏதேனும் ஒரு இடத்தில் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக நான் சொல்லுவது அந்த இயக்கத்தை பார்க்கிறேன். அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் போகிற போக்கில் அமித்ஷா வழக்கம் போல் அவர் என்ன சொல்றார்? தலைவர் அதை தான் கேட்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர், இங்கே சட்டம் ஒழுங்கு மோசம்ங்கிறீங்க, நீங்க யாரு? நீங்க ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர். சட்டம் ஒழுங்கு சரியில்லை 4 வருஷம் ஆனா நீங்க என்ன தூங்கிட்டா இருந்தீங்க? நீங்க சொல்றது உண்மை என்றால் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை. உங்க என்சிஆர்பி ரிப்போர்ட் அப்படி இருக்கா? 2022 நீங்க டேட்டா எதையும் தர்றதில்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்த இடங்களில் எங்கேயாவது அது இருக்கா? இல்லை. அப்ப நீங்க போய் பேசுறீங்க. உங்க கூட்டணியை அமைப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்லிவிட்டு போகிறீர்கள். இந்த ஆட்சியில் ஊழல் இருக்கு, யாரை பக்கத்தில் வச்சிருக்கீங்க? அதை சொல்றது யாரு? நீங்க துவாரகா சாலையில் 1400% உங்களுடைய விலை உயர்த்தி கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்று சிஏஜி ரிப்போர்ட் நம்ம சொல்ல. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல 7.2 லட்சம் பேருக்கு ஒரே மொபைல் போன்ல செத்தவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்தவங்க பாஜகன்னு சொல்லி சிஏஜி சொல்லியிருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஊழலின் பட்டியலை சிஏஜி அங்கு குறைபாடாக சுட்டிக்காட்டியது. அது உண்மைதானாங்கிறது எப்ப தெரிந்தது என்றால், அந்த அதிகாரிகளை சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் மாற்றம் செய்தீர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.